பிடிஎஃப் முறையில் புத்தகங்கள் பல இருக்கின்றன. ஆமாம். அப்படி என்றால் நேர்கள் வந்து அவற்றை வாசிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் நாங்கள் firstodio.net-இல் பகிர்ந்து கொள்ளலாம். என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக பிடிஎஃப் வடிவத்தில் அது ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருந்தால் ஆமாம். பாதுகாத்தால் அது சுலபமாக இருக்கும். அதே ஏற்கனவே அதை பகிர்ந்து கொண்டபடியால் அதனால் பிரச்சனை ஒன்றும் இராது என்றுதான் நான் நினைக்கின்றேன். முக்கியமாக விஜய் அவர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. இப்போ சுவிட்சர்லாண்டிலே பெர்னில் ஒரு லிங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்கிறது, தமிழில் பூசை செய்கிற ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய மேல் மாடியில் ஒரு ஒரு தமிழ் டிஜிட்டல் நூலக சேகரிப்பு ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர். அவர்களும் பதிவை ஒரு நூலகம் அங்கும் ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறார். அது அரசாங்கத்தினுடைய கெமாண்டி என்று சொல்வார்கள், கெமாண்டை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வசதியை பயன்படுத்துகிறார்கள். சசி ஐயா அதில் ஒருவர், இன்னும் பலர் இணைந்து செயல்படுகிறார்கள். மற்றும் உலகம் முழுவதும் நூலகம்.com என்கிற ஒரு இணைய பக்கம் இப்படியான பதிவுகளை ஒருமுகமாக ஏற்றி கொண்டு வருகிறார்கள். இலங்கை, நோர்வே, இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளில் இதை செயல்படுத்தி வருகிறார்கள். அண்மையில் அறிந்தேன், இலங்கையில் வடமாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நூலக நிறுவனம்.com என்று ஒன்றை அவர்களும் டிஜிட்டல் மயப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இது போல தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். வேணுமென்றால் இப்ப அதை firstodio.net-க்கு கொண்டு வர்றதை விட அதில் பதியலாம். ஆனால் அதை விட இவர்கள் போன்றவர்களுக்கு அதை கொடுத்து உலக பரப்பிலே இப்படிப்பட்ட ஒரு சில இணையங்களை அறிமுகப்படுத்தி தேவையானவர்கள் இவற்றிலே சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பது வாய்ப்பானதாக. ஆமாம், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது அந்த காப்பிரைட் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம். அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்து உதவினால் அவர்கள் அதை சோதனை செய்து அதை அப்லோட் பண்ணுவார்கள். அதனால் முக்கியமானது என்னென்றால் ISBN என்கிற ஒரு அனுமதி வாங்க வேண்டும். விஜய் அவர்கள் அதை தெரிந்திருந்தால் கொஞ்சம் விளங்க வைக்கலாம். அப்படி வாங்கப்பட்ட இலக்கம் உரித்துடைய புத்தகங்களை நீங்கள் பதிவேற்ற முடியாது. இது நீங்க சொல்ற சரிதான். ஏன்னா நார்மலாக PDF வந்து சட்டத்துக்கு விரோதமானதுதான் நான் அறிஞ்சேன். ஆனால் இப்ப அதை மீறி எவ்வளவு எல்லாம் நடக்குது. ஆனால் எப்படி என்றால் பொன்னுஜி அவர்களே, PDF சட்டத்துக்கு விரோதமா எப்படி என்றால் ஏற்கனவே வந்திருந்த புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி அதை PDF ஆக்கி அப்படி செய்கின்றார்கள். ஆனால் PDF முறையிலேயே நேரடியாகவே ஆக்கப்பட்டு என்ன விற்கப்படுகின்றது அல்லது பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. அவை ஏற்கப்பட வேண்டியது. ஆனால் நீங்க சொல்லுவது நானும் பார்த்துருக்கின்றேன். ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அதில் ஸ்கேன் பண்ணி அதை PDF ஆக்கி அதை புத்தகங்களாக வெளிக்கிட்டு பகிர்ந்து இருக்கின்றார்கள். அது இல்லீகல், முறையல்ல. அது இது ஆவணப்படுத்தல். இது ஆவணப்படுத்தலுக்காக உரிமங்கள் கோரப்படாத எத்தனையோ மில்லியன் கணக்கான நூல்கள் அங்காங்கே சிதறி கிடக்கின்றன. இவற்றை எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணி PDF என்பது இலகுவாக சேமிக்கக்கூடிய ஒரு 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 தொழில்நுட்பம். அது வேறொன்றும் அல்ல. ஏன்னா அதுக்கான வெயிட் குறைவாக இருக்கும். அப்ப ஸ்பேஸ் குறையத்தான் எடுக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், காப்பிரைட்டட் நீங்கள் கதைச்சபடியினாலதான் அதை தொற்றிருந்தேன் என்றால், இப்போதும் அமேசானோ அல்லது ஈபேயோ அல்லது வேறு வேறு புத்தக இணையதளங்கள் ஊடாக விற்பனையில் இருக்கிற புத்தகங்களை நாம் வாங்கி அதை பிற டிஜிட்டல் பண்ணி நாங்கள் சேகரிக்க முடியாது என்பதை சொல்ல வந்தேன். காரணம், அவர்கள் இன்னும் அந்த விற்று அந்த 5% ஒவ்வொரு டீல்ஸ் இருக்கு. அவர்கள் அதுக்கான பணத்தை இப்பவும் ஈட்டி கொண்டிருப்பார்கள். நான் சொன்னது நாங்கள் வீட்டுக்கு வீடு, குறிப்பாக தமிழர்கள், மிக குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எல்லாரும் தொடங்குறது உண்டு. அது எனக்கு உடன்பாடும் இல்லை, இதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நாம் துண்டாகிவிட்டோம். நாளை அன்னைக்கு சுவிட்சர்லாந்து பாசல் ஏதோ கலகலப்பு நடைபெற போறது போல இருக்கு.
அது தெரியல எங்களுக்கு, எங்கேயோ தூரத்தில் கேட்ட செய்திகள். அதுபோல நாங்கள் நினைத்ததெல்லாம் செய்கிறோம். அப்ப இந்த நீங்க புத்தக விடயத்தில் ஒரு பொறுப்போடு நடந்து கொள்வதாக இருந்தால், இதையே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முழு நேர நிறுவன காப்பகங்களுக்கு ஆவணப்படுத்தலுக்கு நாம் கொடுத்து உதவுவது சால சிறப்பு. Yeah. நீங்க சிஇ தீரன் அவர்களுக்கு எப்படி இது கிடைத்தது இந்த புத்தகங்கள் பிடிஎஃப்? இது ஒரு பகிர்வு வைபரில் ஒரு பகிர்வு ஆம், குழு ஒன்று துவங்கியிருந்தார்கள். அது ரெஜிஸ்டர் பண்ணித்தான் அது அந்த பகிர்வு வைபர் இல் பகிர்ந்து கொண்டாரு அந்த பிடிஎஃப் புத்தகங்கள், பல பல புத்தகங்கள் மூலனா. இதை நீங்கள் விஜயர்களுக்கு என்ன தெரிந்திருக்கும், கூகுள் புக்ஸ் என்று 2010 ஆண்டு அளவில் அறிமுகப்படுத்தினார்கள். அதை அறிமுகப்படுத்துற போதே மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழ் புத்தகங்களை அவர்கள் சேகரித்திருக்கிறார். மில்லியனுக்கு மேற்பட்டவை அது கூகுள் புக்ஸ்ல. ஆனால் பலரிடம் கேட்ட போது கேள்விப்பட்டாங்க, நாங்க பார்க்க, அவ்வளவுதான் ஆர்வம். இப்ப நாங்கள் இந்த தமிழ் குதிரை நீங்கள் பயிர்வை முடிச்சிட்டீங்க தானே கொண்டு வந்த புத்தகத்தை, தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும். அதை என்னென்னால் தமிழ் சட்டிக்குள்ள உலகம் சட்டி என்று வைத்துக்கிறார். தமிழ் குதிரைகள் தமிழ் சட்டிக்குள்ள நல்லா ஓடும். ஆனால் நேற்று கூட பாமுகத்தில் ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். அவர் நல்ல கருத்துக்களை சொன்னார். ஒன்று, இளையவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லை. அவர் சொன்னார் அதுக்கான களங்கள் இல்லையோ என்றார். பெரியவர்களுக்கு வாசித்ததை பகிர்வதற்கான களங்கள் ஐரோப்பாவில் இல்லை, அதுக்கான களங்கள் இல்லையோ என்றார். மூன்றாவது ஒரு அருமையான விஷயம், அதை இந்தியாவிலிருந்து அந்த பேராசிரியை தொட்டபடியினால் சாலமா ராணி என்றதான் அவருடைய பேராசிரியர் பேர். தன் மூத்த பெற்றோர்கள் தன் பெற்றோருடைய பெயர்களை எல்லாம் சேர்த்து தனக்கு பேர் உருவாக்கி இருக்கிறார். அவர் சொன்னார், ஈழத்தினுடைய படைப்பாக்கங்கள் பேசப்படுகின்றன பெரிய அளவில், ஆனால் இந்த படைப்பாளிகளை இந்தியாவில் மதிப்பளிப்பதில்லை, இந்தியாவுக்கு அழைப்பதில்லை. எங்களை உலகம் முழுக்க ஈழத்தவர்கள் அழைக்கிறார்கள், ஆனால் ஈழத்தவர்களை இந்தியாவுக்கு அழைத்து பெருமைப்படுத்துகிறது அதுக்கான தளங்கள் இல்லையோ அப்படி என்றால், நான் இறுதியிலே பேசுற போது வாழ்த்து சொன்னேன் நீங்க இந்தியாவிலிருந்து இந்த கருத்தை சொன்னதுக்கு. முற்றத்து மல்லிகைகளுக்கு வாசம் இல்லை என்று நாம் பிறக்க முதலே சொல்லி வைத்தார். பக்கத்து வீட்டுலதான் மனம் இருக்கு, பூந்தோட்டத்தில் தான் மல்லிகைக்கு மனம் உண்டு, எங்கட முற்றத்துல அது இருக்குதுன்றது போல போக்கு. அது ஒரு காரணம். அதுல இந்த தருணத்தை அவர் சொல்லி இருந்தார், வாசிப்பு பக்கத்தை. அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்னார் தேடல் இருக்க வேண்டும் மனிதனுக்கு. என்னுடைய பக்கத்தில் வாதத்தை வைத்தேன், தேடல் எங்களிடம் இருக்கிறது, ஆனா தேவையும் எல்லாம் இருக்கணும். சும்மா புத்தகம் வெளியிட்ட நான் படிக்கணும் இல்லி. எவர் உய்த்துணர்ந்து, நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம், ஒரு எதிர்காலத்தை கொண்டு அதுக்கான பாதைகளை கொண்டு இது இப்படி இருக்கும். அதில் பாரதியார் முதன்மைப்படுத்தப்படுகிறார். எப்போதுமே சரியோ பிள்ளையோ தன் கனவுகளை எல்லாம் எழுதி துளைக்கிறார். இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் நாடு இருக்கும், உலகம் இருக்கும், பசி இப்படித்தான் போக்க வேண்டும் என்று. இப்பத்திய படைப்பாளிகள் யார் அதை நடந்ததை எழுதுகிறார், அதை வெவ்வேறு புனை மொழிகளை கொண்டு அந்த கதைகளுக்கு உயிர் கொடுக்கிறார்கள். இப்ப ஏதாவது ஒன்று நடந்துட்டோ கணக்கு ஆக்கங்கள் வரும். ஆனா எவர் பாதையை பற்றி முன்னோக்காக யாரு சிந்தித்து எழுதுகிறார்கள் என்கிறதை போல அவர் மௌனமாக தலையசித்தார். ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா என்று இறுதியிலே சொன்னார். அது போல ஆகையினாலதான் படிப்பதற்கங்களுக்கு ஆவல் வரவில்லை. மற்றது தொகுப்புகளை நடத்தியவர்கள் ஆக்கியோன் எழுதியோன் என்றெல்லாம் பெயர், எழுத்தாளர் என்றெல்லாம் பெயர் போடுகிறார். நீங்க கண்டிக்கத்தக்கது. நீங்கள் அங்கங்க பொறுக்கினது. சொல்லுங்க வேண்டும். அன்றும் சொல்லியிருந்தீர்கள் அதேதான். ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏனென்றால் சுயமாக ஒன்றும் வருவதில்லை, எல்லாம் மொழிபெயர்ப்பாக்கம், ஏற்கனவே வந்திருந்ததை
மொழிபெயர்த்து பகிர்ந்து கொள்வது நீங்கள் பிறகு அதோட சேர்ந்து சொல்லியிருந்தீங்க எல்லாம் பணம் ஆக்குவதற்காகத்தான் அன்று. இப்போ ஒரு விமர்சனம் உடனடியாக வருகிறது. ஆம், ரமணன் அவர்கள் அழிக்க அது கம்பபாரதி அவர்கள் அடிக்கடி அழைக்கப்படுகிறார் இந்தியாவுக்கு என்று. கம்பபாரதி படைப்பாளி அல்ல, அவர் பேச்சாளர். ஒரு பெருமை மிக்க விஷயம், அவரை ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். சி ஜெயராஜ் என்பவரை தெரியுமா? கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இலங்கையினுடைய கம்பன் கழகத்தினுடைய இலங்கை ஜெயராஜ் சொல்லியா? ஆனால் அவர் சொல்லியிருந்தார் பேட்டியில, இந்தியாவில் தான் 2 மணி நேரம் பேசுவதற்கு 2 லட்சம் ரூபாய்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருப்பது அப்படிப்பட்ட தொழில்முறையான எழுத்தாளர்கள் அல்ல. இருக்கலாம், எழுத்தாளர்களா தொழில்முறையாக இருக்கலாம். ஆனால் எழுத்தாளர்கள் படைப்பாளர்களை பற்றி தான் பேசினோம் ரமணன் ஐயா. அவர்கள் பலர் அழைக்கப்படுவது இல்லை. இதை நேற்று சொன்ன பேராசிரியர் அவர் நாமக்கல்லா திருச்சியாவோட நான் மறந்துட்டேன், அங்கிருந்து தான் நேரடியாக நேர்காணலுக்கு வந்திருந்தார். அவர் சொல்லுகிற போது நாங்கள் அதை சொல்லுகிறோம். இப்போது அண்மையிலே மலேசியாவில் ஒரு பெரிய சிக்கல் ஓடிக்கொண்டிருக்கிறது, வலைத்தளங்களில் பார்த்திருக்கிறோம், பலர் பார்த்திருப்பீர்கள். அங்கிருக்கக்கூடிய தொகுப்பாளரை விட்டுட்டு இந்தியாவிலிருந்து ஒரு தொகுப்பாளரை ஹயர் பண்ணி உள்ளூரில் நிகழ்ச்சி நடத்துகிறார், உள்ளூர் தொலைக்காட்சிகள். அதுவும் ஐரோப்பாவில இன்று நடைபெறுகிற எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு பாடகரோட இசைக்குழுவும் அறிவிப்பாளர்களும் அங்கிருந்தே வந்துட்டு போயிடுறார். இது நான் என்னை நினைத்து நான் சொல்லவில்லை. இந்த நாட்டில் அறிவிப்பு துறைக்கு ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆளுமைகள் இருந்தும் கூட சந்தர்ப்பங்கள் நம்மவர்களாலே கொடுக்கப்படுவது. இலங்கை இந்தியா பிரச்சனை இல்லை, இது பொதுவாகவே சொல்லுகிறேன். இல்லை, அந்த சந்தர்ப்பங்கள் இழக்கப்படுகிறது. நான் இப்போது கவலைப்படுவது விஜய் அவர்களுடைய, தீரனுடைய, என்னுடைய, எங்கள் போன்றவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே சந்தர்ப்பம். இங்கு இந்த ஒளிபரப்புத்துறை என்ன நடந்தது, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி இறக்குமதி தப்பல்ல, இறக்குமதி சமமாக இருக்க வேண்டும். இலங்கையிலிருந்து இங்கு அழைத்து நாங்கள் நிகழ்ச்சியில் செய்கிறோம் என்றால் இங்கிருந்தும் இலங்கைக்கு அழைக்கப்பட வேண்டும். அதுபோல இந்தியா உட்பட சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாவற்றிலும் பரஸ்பரம் நாங்கள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். அதுதான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இது விமர்சனம் அல்ல, ஒரு சிந்தனை தூண்டலாக எடுத்துக்கொள்வோம். ஒருவர் மீதும் பொழுது அறிவதல்ல, குற்றங்கள் சொல்வது அல்ல. நாங்கள் அதை பற்றி பேசலாம், அது ஏன் என்று கேட்கலாம். இந்த அறிவிப்பாளர்கள் மேடையிலே எங்களவர்கள் ஏற்றப்படுவதில்லை என்கிறது நான் எங்களோடு வளர்ந்த இளையவர்களுடைய சிந்தனை. எங்களுக்கு அப்பால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். அப்படி இரண்டு பெரிய ஊடகங்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் தான் முழு நேரமாக கலையம் அமைத்து அங்கிருந்தே இங்கு நிகழ்ச்சி வருகிறது. ஆனால் அவர் பெரிய எங்களை போல 100 மடங்கு எங்களையும் விட பெரிய முதலீட்டு நிறுவனங்கள். இவர்களால் கூட இங்குள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. ஐரோப்பா 46 நாடுகள், இதுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு சொன்ன ஆஸ்திரியாவில் தமிழர்கள் இருப்பதை அவர்கள் தலையில் டொக் என்று போட்டு சொல்ல வேண்டி இருக்குது. நீங்களேன் ஒரு சங்கத்தை சொல்வதில்லை, இப்படிப்பட்ட குழுமத்தை சொல்வதில்லை, பாடசாலையை பற்றி பேசுவதில்லை. உண்மையிலே நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த செங்காலன் என்கிற பகுதிக்கு இருந்து அப்படியே பயணிக்கலாம். அதுல ஒரு எல்லை பகுதி தான் ஆஸ்திரியாவினுடைய ஒரு எல்லை பகுதி. அதுக்கு பக்கத்தில் லிப்ஸ்டன்ஸ்டைன் என்கிற உலக வங்கிகள், வேர்ல்ட் பேங்க், சுவிஸ் பேங்க், சுவிஸ் வங்கி என்று சொல்ற சுவிஸில் இருக்காது, லிப்ஸ்டன்ஸ்டைன்ல தான் இருக்கு. போல ஒரு சின்ன நாடு. சுவிட்சர்லாந்து ராணுவம் தான் அவர்களை காவல் காக்கிறது, அவர்களுக்கு எல்லையிலே. அது தாண்டி மற்ற பக்கமா போனா எல்லையிலே செங்காலில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்து விடலாம். நினைக்கிறேன் ரொசம்பர்க் என்கிற கடல் இருக்கிறதா ஆஸ்திரேலியாவில்? அல்ல நினைக்கிறேன் இங்கால ஜெர்மனுக்கும் சுவிஸுக்கும் அதுல இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு இடம், அதுல ஒரு லேக் ஒன்று இருக்கு, ஒரு குளம். சுவிட்சர்லாந்து கடல் இல்லாத ஒரே ஐரோப்பிய நாடு சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற தமிழர்களே இல்ல போனோம்னா அதுங்க பாருங்க, இங்கிருந்து அவங்க வரைக்கும் தண்ணி அந்த அது ஆறுகள், பெரிய ஆறுகள். அப்ப கடலை காண்பதென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். ஆனா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏன் சத்தம் போடுறீங்க இல்ல, ஏன் எங்களுக்கு கேட்குது இல்லைங்கிறதை ஒரு குறையாக பதிவெல்லாம். யாராவது கேட்டால் சண்டைக்கு வாங்கும்.
என்று கேட்போம். எனவே நாங்கள் அடுத்த இடத்துக்கு திருப்பி போயிடுவோம். இந்த பிடிஎஃப் முறையில அதாவது உரிமம் கோரப்படாத எத்தனையோ புத்தகங்கள் சிதைவடைந்து புத்தகங்கள் தொகுப்பா இருப்பதை டிஜிட்டல் முறையிலே அதை அதை பதிந்து அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டு பாதுகாப்பது என்றோ ஒரு நாள் மனித குலம் தேடும் போது அவர்களுக்கு கிடைக்கும். மற்றது நான் என்னுடைய குற்றச்சாட்டு இந்திய புத்தக பயிர்வில்லை, அது நேற்றைய நிகழ்ச்சியில் தான் அது தொனித்தது. அவர் அந்த இந்திய பேராசிரியை ரொம்ப போராட்டினார். அப்பப்பா இலங்கை எழுத்தாளர்கள் என்ன புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள். அப்ப நான் கேட்டேன் என்ன மொழியில்? அவர் சொன்னார் தமிழ் மொழியில், எங்கள் மொழியில், தாய்மொழியில். நான் சொன்னேன் வெட்கக்கேடு. உலகம் முழுக்க வேறு வேறு நாடு மொழி பேசுற நாடுகளில் தஞ்சமோ அல்லது வதிவிட உரிமை எடுத்து உலகம் 170க்கு மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் பறந்து விரிந்திருக்கிறோம். அந்தந்த நாட்டு மொழிகளில் ஏன் எங்கள் தமிழுடைய பாரம்பரியங்கள், இலக்கியங்கள், எத்தனையோ விஷயங்கள், ஆழமான பொக்கிஷங்கள் ஒன்றுமே அந்தந்த மொழிகளில் உங்களால் எழுத மொழி மாற்றம் செய்ய முடியவில்லை. அறிவு என்னும் வளரவில்லை மோரனா. இல்லை. அப்ப ஆங்கிலத்தில் கூட 35 வருஷம், விஜய் அவர்கள் ஒரு 30 வருஷம், நாம ஒரு 40 வருஷம், இப்படியே பெரிய கதை விடுறோம். ஆனால் அன்றைய தினங்களில் யார் சொன்னாங்க, எட்டு திக்கும் சென்றிடுவீர், வளங்கள் யாவும் கொண்டிடுவீர். பாரதியார் தான் சொன்னது. அதே போலத்தான் திருக்குறள் 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அது முதலில் ஆர்வப்பட்டவர்கள் தமிழர்கள் தான். ஆங்கிலத்தில், பிறகு டாச்சில், மேண்டரினில், இப்போ அந்தந்த நாட்டினர்கள் அதை எடுத்து தாங்கள் மொழிபெயர்த்தவர்கள் அந்தந்த நாட்டுக்காரர். ஆனால் தமிழர்கள் அந்த நாட்டுக்கு மொழி வேற நாட்டு மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கவில்லை. அதைத்தான் நான் முதலில் அந்த தமிழ் குதிரைகள் தமிழ் சட்டிக்குள் அழகாய் ஓடுகிறது. ஆனால் தமிழ் குதிரைகள் ஓட வேண்டிய சட்டி உலக சட்டி. அங்குதான் தமிழ் குதிரைகள் ஓட வேண்டும். நாம் சும்மா தமிழ் என்று விட்டு படைக்கவும் இல்லை, தமிழை உலகத்துக்கு கொண்டு போகவும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட வாழும் முதன்மை மொழிகள் 6 மூத்த மொழிகளில் ஒன்று என்று சொல்லப்படுகிற தமிழ் கிடையாது. நீங்கள் லெக்சிகோன் போன்றவற்றில் நீங்கள் அடித்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்றால் தமிழ் வருவதில்லை. ஆனால் அதை விக்கிபீடியாவில் போட்டிருக்கிறார்கள், அது எம்மவர்கள் போட்டிருக்கிறார்கள். அங்கு அடித்தீங்க என்றால் முதன்மை மொழிகளில் ஒன்று இப்ப வாழும் மொழி தமிழ் என்று வருது, இனி இறந்து விட்டது என்று. அப்ப அதை சொல்லி முடிச்சிருந்தேன். நாங்களும் செய்ய வேண்டும் இந்த ஒலிபரப்பு. ஒரு ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ அல்லது உருதுலையோ அல்லது மண்டரின்லயோ வருகிற காலம் எப்போ வருகிறதோ அப்போதுதான் தமிழ் மேலெழும். நாங்க ஒன்றும் தமிழை கண்டுபிடிக்கவில்லை, தமிழை ஏற்கனவே வளர்ந்த மொழி, மூத்த மொழி இல்லையா? ஆனால் அதை நாங்கள் குண்டு சட்டிக்குள் குதிரை மாதிரி ஓட்டி கொண்டிருக்கோம். தமிழன் காதுக்கு கதை சொல்லுகிறார். தமிழர்களுக்கு கதை புத்தகங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தவறு இல்லையா? உழைப்பு மோரனா, நீங்க முதல் சொன்ன மாதிரி இல்ல, உழைப்பு இல்லை, இது சிறுமை. இல்ல என்ன பலருக்கு இது கோபம் வர வேண்டும் என்றே நான் வேண்டும் என்றே பேசுகிறேன். இதை பற்றி வெளியே வந்து சண்டை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் வீட்டிலேயே சில பிள்ளைகள் தான் சோறு இடியப்பம் புட்டு சாப்பிடுகிறார். எங்கள் வீடுகளிலேயே சில பிள்ளைகள் தான் தமிழில் எழுத வாசிக்க தெரிந்திருக்கார்கள், பேசுவார்கள், அது வேற. இங்கேயே நாம் சொந்த வாழ்க்கையிலேயே தமிழை தொலைத்து, வீட்டுக்குள்ளேயே தமிழை தொலைத்து விட்டு தமிழர்களுக்கு எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து தமிழில் வாசிக்கிற போது நாம் மீண்டும் சிறுமை அடைகிறோம். ஆனால் ஒன்று, நேற்று இப்படித்தான் முடித்தோம் நிகழ்ச்சியை. AI செயற்கை நுண்ணறிவு இனிய புத்தகங்களை வினாடி பொழுதிலேயே மொழி மாற்றம் செய்தது. இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது இதை நாங்கள் ஹிந்தியில் ஒளிபரப்ப வேண்டும் என்றால் இப்போ வந்துவிட போகிறது. ஆனால் இந்த மனிதன் தோற்றுவிட்டான் என்பதை சொல்லி வெளியில வாங்க. என நாமே தமிழர்கள் AI தொழில்நுட்பத்தில் எவ்வளவு தூரம் ஆழமாய் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரியாது. நாங்கள் அதை பின்பற்ற போகிறோம். AIக்கு நீ திருப்பி செயற்கை நுண்ணறிவு நல்ல பெயர், அதை நான் மாற்றவில்லை. இது தீரன் ஒரு நாள் சொன்னீங்க நிகழ்ச்சி, யாரோ கண்டுபிடித்ததை தமிழில் மொழி மாற்று. புலனம் நன்றாக இருக்கிறது. இதுக்கும் தமிழுக்கு என்ன அதைத்தான் நான் கேட்டேன். தலையொலி என்பது எதுக்கான மொழிபெயர்ப்பு?
அந்த வலை ஒளி வலை ஒலியா ஒளி. வலை ஒளி விலை ஒளி. டெலிகாஸ்டிங்கா? இல்லை. அது என்ன நடக்குது என்றால், இதை பலர் யூடியூபுக்கு தமிழ் வலையொலி என்று சொல்லுகிறார். ஆமா ஆனால் யூடியூப் என்பது ஒரு ஒரு பிராண்ட் நேம். ஆமா, அதைத்தான் மோரனா அதை நான் நீங்க அந்த வலையொலி காலத்துல என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அது என்ன எது? யூடியூப் என்று தான் சொல்ல முடியும். ஆமாம், ஆனால் கண்டுபிடித்தவர்கள் வைத்த பெயர். வலையொலி என்பது இணையத்தில் வருகிற ஒளி பிம்பங்கள். ஆம், ஆகையினால யூடியூப் வலையொலி என்று சொல்லலாமே தவிர யூடியூப்புக்கு மொழிபெயர்ப்பு வலையொலி என்பது இல்லை. அது மிகச்சிறுமைத்தனம். அது அப்ப தீரனை அப்ப இங்கிலீஷ்ல எப்படி வேறவே இல்லையா? பொன் விஜய் அவர்களை மெண்டரின்ல அப்ப வேற பேர். அதைத்தான் நான் இப்போ உதாரணத்துக்கு போனோம்னா டெலிவிஷன் கண்டுபிடித்தவர்கள் வைத்தது டெலிவிஷன். அதே நாங்கள் மொழிபெயர்த்து மொழிபெயர்க்க வேண்டும். ஏனென்றால் கண்டுபிடித்து வைத்த பேர் அது. டெலிவிஷன் பிராண்ட் இல்லை, அது ஒரு ஒரு கருவி பெயர் தான். ஆமா, ஆரம்பத்தில் தொலைக்காட்சி என்று சொன்னார்கள். பிறகு என்ன காணொளி தமிழர்கள் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடித்தவர் வைத்த பேர் அதை, அதைத்தான் வைத்திருக்க வேண்டும். இல்லை, டெலிவிஷன் என்பது எக்ஸ்பிளனேஷன் தான், விளக்கம் தான். இப்போ ஆரம்ப காலத்தில் வந்த டெலிவிஷனுடைய பிராண்ட் பேர். இப்ப நாங்கள் சோனி என்றம், ஐஹுண்டா என்றம், எல்இடி கணக்கு பேர் வைத்திருக்கோம். அதைத்தான் மொழி மாற்றம் செய்யலாம். டெலிவிஷன் என்பது ஒரு விளக்கம். விளக்கம். ஆனால் மோரனா எப்படி என்றால் ஹலோ என்று சொல்லி சொல்லி அதை தொலைபேசியை கண்டுபிடித்தவர், தொலைபேசி என்று சொல்லுகின்றோம், அதனை சொல்ல அதற்கு பெயர் வைத்தது டெலிபோன் என்று. ஆனால் நீங்க சொல்லுவது சரி, டெலிபோன் காரண பெயராயிருக்கலாம், ஆனால் அதன் பெயரே அதுதான் மோரனா. இதற்கு பெயர் டெலிபோன், பிராண்ட் இல்லை. பிராண்ட் இல்லை, பிராண்ட் அது பிறகு வந்தது. அது டெலிபோன் என்பது ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான விளக்கம் தான். இப்பொழுது கிராமபோன் என்று வைத்தார்கள், அதை மொழிபெயர்ப்பார்களா? மொழிபெயர்க்க வேண்டுமா? கிராமபோன் என்பது விளக்கம் என்று தெரிந்தால் அதை மொழிபெயர்க்கலாம், தப்பில்லை. ஆனால் கிராமபோன்ல வந்து பிலிப்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தின் கிராமபோனை வந்து பிலிப்ஸை நாங்கள் கிராமபோனுக்கு இயல்பாக மாற்றிவிட்டு சொல்ல முடியாது என்று சொல்லுவாங்க. அது 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 முடியவே முடியாது. ஏனென்றால் அது பேர் நீங்க சொன்ன மாதிரி தீரன் என்றால் தீரன் என்ற பேர் மாத்தில. நான் சொல்லுகின்றேன், ட்ரெயின் என்றால் சரி, ட்ரெயின் என்று வைத்தார்கள். ஸ்டீம் ட்ரெயினோ ஏதோ ஏதோ ஒன்று ட்ரெயின் என்றால் ட்ரெயினை ஏன் பேர் நாங்கள் தமிழில் மாற்ற வேண்டும்? ட்ரெயின் திருப்பியும் சொல்றேன். ஓகே, இது வேற பக்கமா போகுது. அதை ஒரு சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும் போல. அதுல வந்து தோமஸ் ட்ரெயின் என்பது தோமஸை நீங்க மொழி மாற்றம் செய்ய வேண்டாம்னு சொல்ல வர. அதான் நீங்கள் சொல்வது. அப்படி நான் கேட்பது இது என்னென்னால் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன, தமிழர்களால் கண்டுபிடிக்கப்படவில்லை, வேற்று நாட்டவரால் வேற்று மொழிக்காரரால் கண்டுபிடித்தவர், அந்த மொழிக்காரர்கள் அந்த மொழியிலேயே அதற்காக பெயர் வைத்தார்கள். அதைத்தான் நாங்களும் கை கொள்ள வேண்டும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டும் என்றால் அதை பற்றி சொல்லுவோம். ஒரு வார்த்தையும் இருக்காது, புட்டுக்குழலும் சுலகம் தான் கடைசியாக சொல்ல. லேப்டாப் என்றால் லேப்டாப் என்று வைத்தார்கள். ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்து ஆங்கிலேய பெயர் வைத்தார்கள். அதுக்காக மடியில் வைத்து மடிக்கு மேல் வைத்து இருக்கும் பொருள் மென்பொருள் என்று சொல்லவில்லை. விவாதத்தையும் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப ட்ரெயின் என்பதுக்கு இல்ல இப்படி வைப்போம், மோட்டார் கார். ஆமா, கார் என்பது ஒரு பிராண்ட் இல்லை. Volkswagen, Benz இதுதான் பிராண்ட். நீங்க மோட்டார் காரை மொழிபெயர்க்கலாம், பென்ஸை மொழிபெயர்க்க. நான் சொல்வது என்னவென்றால் கண்டுபிடித்தவர்கள் காரை கண்டுபிடித்தவர்கள் அதற்கு கார் என்று வைத்தார்கள். இல்ல, ஆனால் மோட்டார் கார் என்கிற ஒரு பிராண்ட் ஓடி திரியுதாங்க. இல்லை, அதைத்தான் சொன்னேன். அதற்கு பிறகு ஆனால் பென்ஸ் என்கிறது ஒரு ஐரோப்பாவில் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வாகனம்.
ஆமாம். அது மேனுஃபேக்சர் மோர்னா அதன் அதுதான் பிராண்ட். ஆக்கத்துக்கான உரிமையை பெற்று அவர்கள் தங்களுடைய பெயரை வைத்து செய்கிறார்கள். அது அவர்களுடைய பெயர், அதையும் மாற்ற முடியாது. ஆனா நான் சொல்வது என்னென்னால், இன்வென்டர்ஸ், அவருக்கு கண்டுபிடித்தவர்கள் அதற்கான அந்த பெயரை தான் வைத்தார்கள். அதைத்தான் நாங்கள் தொடர வேணும் என மொழிபெயர்ப்பது பிரயோசனம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் மோனா. சரி, மதர் என்ற பொருளையே யார் கண்டுபிடித்தார்கள்? ஆங்கிலேயர்கள் மதர் என்று சொன்னார்கள். அப்ப நாங்கள் அம்மான்னு சொல்லக்கூடாது, அதுதான் உங்களோட விவாதம். இல்ல நாங்கள் எங்கள் மொழியில் அம்மா என்றுதான் இருக்குது. ட்ரெயினுக்கும் காருக்கு எல்லாம் சொல்றோம் எங்கட மொழியில. ஆனால் சரஸ்வதியை மொழிபெயர்க்கலாம். என் அம்மாட பேர் சரஸ்வதி என்றால் அம்மாவை மொழிபெயர்த்தேன். ஆனால் சரஸ்வதியை மொழிபெயர்க்க போய்தான் வில்லங்கம் வருது. இப்ப வாட்ஸ்அப் அது ஒரு பிராண்ட். அதுக்கு நீங்க புலனம் என்று பெயர் வைக்க முடியும். புலனம் என்பது வாட்ஸ்அப் போன்ற இணைக்கின்ற தொகுதிகளுக்கு பேர் தான் புலனம். அதே போல யூடியூப் பெயர் வலையொலி என்பது யூடியூப் போன்ற காணொளிகளை வலைத்தளங்களில் இணைக்கும் விதத்துக்கு பேர் வலையொலி. யூடியூபுக்கு வலையொலி என்று வைத்திருக்கிறார்களா? யூடியூபுக்கு வலையொலி அல்ல, யூடியூப் தான். இல்ல சொன்ன அதுல ஒரு அவரோட அனுமதி இல்லாமல் அந்த பிராண்டுடைய படத்தை நீங்கள் எங்கேயும் போடவே முடியாது. அது கோப்பை. அதுக்குத்தான் நீங்க மொழிபெயர்க்க இல்லாத தவிர வலையொலி என்பது யூடியூப் போல இணைய வலைத்தளங்களில் வருகிற ஒளி பிம்பங்களை நாங்கள் வலையொலி என்று பொதுவா சொல்லி ஆனா யூடியூபுக்கு மொழிபெயர்த்தால் ஆனா யூடியூப்பை வலையொலி என்று தப்பாய் சொல்லி விடுகிறார் அறிஞர். யூடியூப் வலையொலி இல்ல வராது. யூடியூப் என்பது ஒரு பிராண்ட், பென்ஸ் என்பது ஒரு பிராண்ட், தோமஸ் ட்ரெயின் என்பது ஒரு பிராண்ட். ஆனால் ஒரு பொதுவா சொல்ற போது அதை விளங்க வைக்கிறோம். அந்த விளங்கும் மொழியை அவர்கள் தன் மொழியில் சொல்லலாம். ஆனால் இந்த பிராண்டுக்கு போய் நீங்கள் மொழிபெயர்ப்பது என்பது எனிவே நாங்க இதை எப்படி முடிக்கலாம்? தரப்பில் எது எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் வருமா? ஒரு 20 பேர் வருமா உலகத்துல கண்டுபிடிப்பை உள்ள தமிழில் சொல்வதற்கு? இப்ப உதாரணமாக இந்த 0 சைபர் 0 கண்டுபிடிப்பதில் 3 பேர்த்த பேர் இந்தியாவில் வரும். சரியா? அதே போல கணிதத்துக்கு நோபல் பரிசு பெற்றவரும் அந்த 3 பேர்ல ஒரு ஆளா இருப்பார்கள். இன்றைக்கும் குழம்பி 0 கண்டுபிடித்தது அது தமிழரா அல்லது வட இந்தியரா? 3 பேர் சொல்லுகிறார்கள். இப்போது சொல்வார்கள் சுழியம் என்பது நாங்கள் தேவையில்லாம கொண்டு வந்து முடிச்சு விட்ட தமிழர். அதான் அதுல சரியான ஒரு பிரச்சனை. ஆனால் தொன்மையான தமிழுக்கு உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு விளக்கங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. உதாரணமாக பில்லியனுக்கு மேல எந்த எண்ணிக்கைக்கும் உலக மொழிகளில் இல்லை. பில்லியன் தான். ஆனா தமிழில் பில்லியனுக்கு அப்பாலேயே ஒரு 15க்கு கணக்கு போட்டிருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் ஐயன் திரிபுர கற்று வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா? இப்ப நீங்கள் இப்போ கலன்லயா லீட்டர்லயா பெட்ரோல் அடிக்கிறீங்கள் என்றால் இதுக்கு என்ன தமிழ்? நேர்கள் வந்து சொல்லுங்க, கேட்போம். சரி, அது சுவாரஸ்யமா நேர்கள் தயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். நேரம் தாண்டி விடுகிறது. அவை சிறப்பு. இந்த புத்தக பயிர்வில் தான் இதை நாங்கள் நீடித்து பேச ஆரம்பிக்கும் போது நான் மௌனமா இருந்துருவேன். கருத்துக்களை சொல்லத்தானே வேணும். நான் பேசியது நகைச்சுவை அல்ல, இது மிகப்பெரிய கோபத்தோடு தான் நான் வெளிப்படுத்துறேன். இதை எங்கள் சூழலில் சமூகம் இதை பற்றி நிறைய பேசணும். முதல் முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய இடம் பறிக்கப்படுகிறது. நாம் பரஸ்பரமாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒரு பக்கமாகத்தான் நடக்குது. மூன்றாவது, அது எங்கள் முற்றத்து மல்லிகைக்கு வாசம் இல்லை என்பது போல நாம் நடத்தப்படுகிறோம் அதுக்கு எதிராக. மற்றது இப்போ நீங்கள் சொன்ன இந்த மொழிபெயர்ப்புகள், இதில் இந்த மொழியினுடைய தன்மை, நான் சொன்ன அந்த உலக சட்டிக்குள் தமிழ் குதிரைகள் ஓடினால்தான் தமிழுக்கு பெருமையை தவிர தமிழ் என்ற காதுக்கு வரலாறு திருப்பி சொல்ல வேண்டாம். சலிச்சு போச்சு என்று நினைக்கிறேன். நன்றி. விஜய் அவருடைய நிறைவு கருத்தோடு பாடலை தாருங்க.
ஆமாம் ஆமாம் நிச்சயமாக. விஜய் அவர்களே, நீங்கள் நிறைவு கருத்தை தெரிவித்து விட்டால் நான் ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை ஒரு நிறைவு செய்து நிமிடத்துக்கு கொள்வோம். பாடல் வந்து. ஆமாம். நன்றி தீரன், நன்றி நடாமோன் அவர்களே. நல்ல கருத்துக்களை எல்லாம் நாங்கள் புத்தகத்தின் வாயிலாக நிறைய வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமை கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது. இப்படியாக நாங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு புத்தகம் அறிமுகம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களால் இயன்ற நல்ல விஷயங்களையும் நாங்கள் இதன் மூலமாக நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றிகள். நன்றி நன்றி விஜய் அவர்களே, உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதை நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றிகள். இடையிடையே நீங்கள் வருவீர்கள், இணைப்புக்கு வந்தால் முடிந்தால் பேசுங்கள் நிகழ்ச்சியிலே. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சரி தீரன், உங்களுடைய நிறைவோடு பாடலை. ஆமாம், நன்றி நேயர்களே, கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த வெள்ளி இனி வரும் வெள்ளியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது ஒரு 80களில் வந்த பாடலுடன் நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.